மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு பாதுகாப்புக்காக போடியிருக்கிறார். காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப பச்சோந்தி நிறம் மாறுவது போல அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர். யார் சொன்னது? பச்சோந்தி யார் சொன்னது? நடிகர் விஜய் புரியாமல் பேசுகிறார். அரசியல் புரிதல் அவருக்கு இல்லை. அரசியல்ல யாருக்கும் எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை அப்படின்னு அன்னைக்கே ஓபிஎஸ் சொன்னார். எதுக்கு சொன்னார் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. ஆனா கருத்து எல்லாமே ஒண்ணுதான். அது என்ன அப்படிங்கறத விலாவரியா விலாசி பார்ப்போம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. நீண்ட நெடிய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அரசியல்வாதி, 3 தடவை முதலமைச்சரா இருந்தாரு. ஆனா அரசியல்வாதியா இருந்தாலும் அவங்க அரசியல் கட்சிக்குள்ளேயே பல அரசியல் நடந்ததால அதிமுக இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களால சசிகலா, டிடிவி தினகரன் நீக்கப்பட்டாங்க. அவங்க தனித்தனியா இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிஞ்சு போனவங்க, நீக்கப்பட்டவங்களை எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், அப்பதான் நம்ம வெற்றியை சந்திக்க முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் முயற்சி பண்ணாரு. கடைசியில அவரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இதனால அவரு டிவிக்கு பக்கம் போயிட்டார். இப்ப ஓபிஎஸ்க்கு எல்லா பக்கமும் நெகட்டிவ் வேவ்ஸ் வீசினதால அடுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி பயங்கரமா இருந்துச்சு. இந்த நிலையில அமர யோசிச்சு இறுதி முடிவா திமுக சேர்றதா முடிவெடுத்து இன்னைக்கு அறிவாலயத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில தன்னுடைய ஆதரவாளர்களோட தன்னை இணைச்சுக்கிட்டாரு. உள்ள வரும்போதே அமைச்சர்கள் அவர் கையை பிடிச்சி எப்படி கூட்டிட்டு வராங்க பாருங்க. திமுக இணைய ஃபார்ம்ல அவர் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி வாங்க சென்ட்ரா நின்று போட்டோ எடுப்போம் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலினும் ஓபிஎஸ் அவர்களும் போட்டோ எடுத்திருக்காங்க. வெளியே பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் கூட இருந்து முன்னாடியே திமுக எம்பியான தங்க தமிழ்ச்செல்வனும் இருக்காரு. என்ன காரணத்துக்காக திமுக ஜாயின் பண்ணிட்டேன், இந்த முடிவுக்கு யார் காரணம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப என்னன்னா, அமைச்சர் சேகர் பாபு மட்டும் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. ஒவ்வொரு செய்தியாளர்களும் அங்க கேள்விகளை அம்புகளா வீசிட்டே இருக்காங்க. இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் பாருங்க, அங்க ஆன்சர் பண்ணுங்க, இங்க ஆன்சர் பண்ணுங்க, இந்த பக்கம் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு பதிலும் எடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு வருவேன். அவ்வளவு சிரிச்ச முகமா இருக்காரு. இருந்தும் ஒரு செய்தியாளர் உங்க முகத்துல சிரிப்பியே காணமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவருடைய பதில், சந்தோஷமா இருக்காரு. பைத்தியம் தான் பொழுதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பைத்தியம் இல்லை. பக்கத்துல தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காரு. அவரும் நீங்களும் நேர் எதிர் அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்டிருக்காரு. அதுக்கு அதையே கேள்வியா திருப்பி போட்டிருக்காரு ஓபிஎஸ். நேர் எதிராக இருந்தவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன். யார் சொன்னது? நேர் எதிராக? கேள்வியே தவறு. அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளரா ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது அவர் அதிமுக இருந்து நீக்கிட்டாங்க. அவரும் காரணம் புரியாம திரும்ப ஒன்னா இணையணும் எத்தனையோ முயற்சிகளை எடுத்து பலனளிக்காம இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. இதே மாதிரி செங்கோட்டையனும் நீக்கப்பட்டாரு. அவரு டிவிக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா கட்சியை விட்டு நீக்கினா வீட்டுல சும்மா எல்லாம் இருக்கணும், எப்படி எங்களோட எதிர்கட்சியிலே போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. யாரை இந்த இயக்கத்தில் இணைக்க கூடாது என்று நாங்கள் குரல் கொடுத்தோமோ அவரையே மீண்டும் இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் அந்த தர்ம யுத்தம் என்று யாருக்காக நடத்தினார்? அதனால் இவர் மிகப்பெரிய சுயநலவாதி. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால்
ஏதோ சென்று அங்கே கட்சியிலே மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு பாதுகாப்புக்காக போடியிருக்கிறார். இதைவிட ஒரு பாதுகாப்பு, ஒரு வாய்ப்பு கிடைத்தால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அப்படியே இதே போன்ற ஏதோ ஒரு கருத்தை சொல்லி அங்கே இடத்துல சென்று விடுவார். எங்கெங்கே சென்றிருக்கிறார் பாருங்கள். ஒரு கட்சியில் ஒரு உண்மையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக இருந்தால் அந்த தொண்டனுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் முழுவதுமே தன் தலைவர் மீது தான் இருக்கும். அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லிதான் நான் அமைச்சரானேன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே என்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியினுடைய பாடல்களை, கதைவசனங்களை கேட்டு கேட்டு அவர் பொட்டியிலே பாதுகாப்பாக பூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படி என்றால் இவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுவதுமாக இவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். இவருக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. அதிமுக பல்வேறு அணிகளா பிரிஞ்சிருக்கு அப்படின்னாங்க. ஓபிஎஸ் ஒரு அணின்னு சொன்னாங்க, செங்கோட்டையன் அணின்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் ஐக்கியம் ஆயிட்டாங்க. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? இப்போ நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் கூட சில பேர் ஏன் கட்சியில் சேர்த்திக்கலாமே கூட சொன்னாங்க. ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு தீர்க்க தரிசின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களெல்லாம் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகள் என்று அவர் மனதில் பட்டிருக்கிறது. ஆனால் தான் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு வழக்குகள் அவர் போட்டாலும் சரி, அந்த வழக்குகளை எதிர்கொண்டாரே இல்லாமல் அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே ஒரு முறை கூட அவருக்கு வந்ததில்லை. யாராவது சொன்னால் கூட அது பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது. இவர்தான் சொன்னார். நானா தனியா சேர்த்தேன்னு சொல்லல. அப்படி இருந்த பொழுது பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில அரசியல் விமர்சகர்களும் சில மாற்றுக் கட்சி தலைவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆக சிதறிவிட்டது, 4ஆக சிதறிவிட்டது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு சசிகலா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அண்ணா திமுக எத்தனை பேர் போனா? ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சிட்டார். எத்தனை பேர் போனா? துரோகத்தின் மொத்த உருவம் பச்சோந்தி, இப்படி பல்வேறு வாக்கியங்களால திமுக இணைஞ்ச ஓபிஎஸ் அவர்கள் வசைபாடி இருக்காரு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள். அன்றைக்கு பதவி ஆசை, பதவி வெறி யாரோ சொன்னார்கள் என்று, யாரோ சொன்னா கூட இவருக்கு எங்க போய்விட்டது. அன்றைக்கு இரவோடு இரவாக எல்லோரிடம் கையெழுத்து பெற்று பதவி ஏற்றுக்கொண்டார், முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பிறகு அன்றைக்கு அவருக்கு யார் எதிரி? அவருக்கு தேவைப்பட்டால் நண்பர்கள், தேவைப்பட்டால் எதிரிகள், இல்லை என்றால் துரோகிகள். அவருக்கு பதவி கொடுத்தால் நண்பர்கள், பதவி இல்லை என்றால் அவர்கள் துரோகிகள் என்று சொல்லி காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப பச்சோந்தி நிறம் மாறுவது போல அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர். நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், நாங்கள் சொன்னோம், பல காலகட்டம் சொன்னோம், பல நேரத்தில் சொன்னோம். இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடித்த சனி. இவர் தானாக செயல்படவில்லை. ஒரு தூண்டுதல் பின்னணியிலே மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா இல்லை, இந்த கட்சிக்கு தலைவர் இல்லை, இந்த கட்சியை அழித்து விடலாம், இந்த சின்னத்தை முடக்கி விடலாம், அதற்கு தேவையான தோதான நம்மளால் முடியாது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகிய நம்மளால் முடியாது, அது அவர் தந்தை காலத்திலே பார்த்து விட்டார்கள், முடியாது, இந்த அண்ணா திமுகவை நம்மளால் அழிக்க முடியாது, அந்த சக்தி நமக்கு இல்லை, திமுக நமக்கு இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். மற்றதெல்லாம் என்ன தெரியுதோ இல்லையோ புரிந்து கொண்ட அவர் உள்ளிருந்தே கொல்லும் வியாதியாக எதிரியை விட பக்கத்தில் இருக்கிற துரோகி தான் மிக மிக ஆபத்தானவர். எதிரியால் சாதிக்க முடியாததை ஒரு நண்பன், கூடியே இருந்த நண்பன், கூடியே ஒன்னா இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா படுத்து எல்லாத்திலையும் பங்கெடுத்துக் கொண்ட ஒருவன் துரோகியாக மாறினால் அவன் 1000 எதிரிக்கு சமம். அப்படி இந்த ஏக்கத்தை அழிக்க வேண்டுமென்றால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டுமென்றால், இந்த அண்ணா திமுக இருந்தே ஒருவரை நாம் கைகூலியாக உருவாக்க வேண்டும். இப்ப ஓபிஎஸ் திமுக சேர்ந்திருக்காரு, ஏடிஎம்கே சைடுல பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்களா?
ஆனா திமுக கூட்டணி கட்சியில வந்து பாசிட்டிவா வரவேற்கிறாங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னு பாருங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்துகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியவர், ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கியவர். அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக இயங்கச் செய்ய வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டியதை நாடு அறியும். ஆனால் அவர் முயற்சி அங்கே வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் அவர் பாஜக போன்ற கட்சிகளில் சேராமல் மீண்டும் ஒரு திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை உயர்த்துகிறது, நம்பகத்தன்மையை உயர்த்துகிறது. பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார், பாஜக சொல்கிறபடி செயல்படுகிறார் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு, அவர் நிதானமானவர். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் வழிவந்தவர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு திமுகவை மட்டுமல்லாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் அவர் வலிமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். தாவேக தலைவர் விஜய்க்கு அரசியல் புரிதலே இல்ல அப்படின்னு அதிமுகவுடைய வைகை செல்வன் சொல்லியிருக்காரு. என்ன காரணம், எதனால் அப்படி சொல்றார் அப்படின்னு விளக்கமா சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் அறியாமல் பேசுகிறார், நடிகர் விஜய் புரியாமல் பேசுகிறார். அரசியல் புரிதல் அவருக்கு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சியில் இருந்த கட்சி, இன்று பிரதான எதிர்க்கட்சி. ஆக இப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளிவிட முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவி அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் படத்தை போட்டு கொண்டால் போதுமா? அவர்கள் எங்கள் கட்சியினுடைய தொடங்கிய தலைவர்கள், இந்த இயக்கத்தை வளர்த்த தலைவர்கள். அண்ணா எங்கள் கொள்கையிலே இருக்கிறார், கொடியிலே இருக்கிறார், கோட்பாட்டிலே இருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலை அழைத்து வந்து அரசியல் வரலாற்றை எழுதியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக இந்த 3 பெரும் தலைவர்களை புகைப்படத்தை போட்டு கொண்டிருக்கிற விஜய், கடன் வாங்கி தலைவர்களை வைத்திருக்கிற விஜய், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்வது அவர் அறியாமையை காட்டுகிறது. ஓபிஎஸ் திமுக இணைஞ்சதுக்கு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் அதிமுக தொண்டர்களும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க. புரியல, பாருங்க. இந்த இயக்கத்தின் மீது பல்வேறு வழக்குகளை வழக்கு தொடர்ந்த கையவர்கள் இன்று இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். தெளிந்த நீரோடையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமை, அதாவது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி சீரும் சிறப்புமாக வெற்றி நடை போட்டு இயங்கும். அம்மா கண்ட கனவு, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இல்லை 1000 ஆண்டுகளாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்ற அம்மா கூறிய அந்த வாக்கு இன்று பலித்து விட்டது. இன்னைக்கு நிறைய நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.